சீசனிங்ஸ் வித் ஸ்வேதா. இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான வரமிளகு கோழி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 20 சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 15 வரமிளகாய் பிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 15லேருந்து 20 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் போட்டதும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ நான் கொஞ்சோண்டு கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கேன். இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு, சிக்கன் வெந்து வர அளவுக்கு விட்டிங்கன்னா வரமிளகு கோழி தயாராகிடுச்சு.